வணக்கம். செய்திச் சுருக்கம். காந்தி நினைவு தினம். முர்மு மோடி மரியாதை. மகாத்மா காந்தியின் 76வது நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அவரது திருவுருவப் படத்திற்கு கட்சித் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் பாடல் ஒலிக்கப்பட்டது. பிரதமர் மோடி மௌன அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக பிரதமர் தனது ட்விட்டர் பதிவில், காந்தியின் புண்ணிய திதியில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். நமது தேசத்துக்காக தியாகம் செய்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துகிறேன். அவர்களின் தியாகங்கள் மக்களுக்கு சேவை செய்யவும் நமது தேசத்துக்கான அவர்களின் பார்வையை நிறைவேற்றவும் நம்மை ஊக்குவிக்கின்றன என பதிவிட்டுள்ளார். இதேபோல் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள மகாத்மா காந்தி திருவுருவப் படத்திற்கு கவர்னர் ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவுக்கு வரும் மோடி. தமிழக பாஜக தலைவராக முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலையை அக்கட்சி மேலிடம் 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நியமித்தது. அவரது அரசியல் வருகை தமிழக பாஜகவுக்கு புது உத்வேகத்தை கொடுத்தது. திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்த்த அண்ணாமலை தமிழகம் முழுவதும் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லி கட்சியை வளர்க்க முடிவெடுத்தார். அதன்படி தமிழகத்தின் 234 சட்டசபை தொகுதிகளிலும் என் மண் என் மக்கள் என்ற யாத்திரை நடத்தி மக்களை சந்திக்கப் போவதாக அறிவித்தார். அவரது யாத்திரையை ராமேஸ்வரத்தில் ஜூலை 28ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவக்கி வைத்தார். பல்வேறு கட்டங்களாக ஒவ்வொரு தொகுதியில் யாத்திரை நடந்து வருகிறது. விரைவில் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் யாத்திரையை விரைவாக முடிக்கும்படி கட்சி மேலிடம் அவருக்கு உத்தரவிட்டது. அதன்படி அண்ணாமலை ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தொகுதிகளில் யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். இதுவரை 160 தொகுதிகளில் யாத்திரையை முடித்துள்ள அவர் பிப்ரவரி 18ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் யாத்திரையை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளார். நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்குள் அனைத்து தொகுதிகளிலும் யாத்திரையை நடத்தி முடிக்க பாஜகவினர் தீவிர ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். 7 நாளில் குடியுரிமை சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவோம். பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அகதிகளாக குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள் உள்ளிட்டோருக்கு குடியுரிமை வழங்க மோடி அரசு முடிவு செய்தது. இதற்காக குடியுரிமை திருத்த மசோதா கொண்டு வந்தது. அது 2019இல் பார்லிமென்ட்டின் 2 சபைகளிலும் நிறைவேறியது. ஜனாதிபதியும் உடனடியாக ஒப்புதல் அளித்ததால் சட்டமானது மசோதா. ஆனால் இதுவரை அந்த சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. பார்லிமென்ட்டில் சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதிலிருந்து 6 மாதங்களுக்குள் அந்த சட்டத்திற்கான விதிகள் வகுக்கப்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா குழுவிடம் இருந்து 6 மாதத்துக்கு ஒருமுறை கால நீட்டிப்பு பெற வேண்டும். அந்த வேலையை உள்துறை அமைச்சகம் தவறாமல் செய்து வருகிறது. கால தாமதத்துக்கு முக்கிய காரணம் நாட்டின் பல பகுதிகளில் இந்த சட்டத்துக்கு எதிராக நடந்த போராட்டம். அண்டை நாடுகளில் கொடுமைகளுக்கு பயந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வரும் அனைவருக்கும் குடியுரிமை அளிப்பதே நியாயம். அதை விடுத்து முஸ்லிம்களை தவிர்த்து மற்ற மதத்தினருக்கு குடியுரிமை வழங்க சட்டம் வழி செய்கிறது. இந்த பாரபட்சத்தை ஏற்க முடியாது என எதிர்க்கட்சிகளும் முஸ்லிம் அமைப்புகளும் கூறின. சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள 3மே முஸ்லிம் நாடுகள். அங்கே மற்ற மதத்தினர்தான் சிறுபான்மை. அவர்கள்தான் கொடுமைக்கு ஆளாகி இந்தியாவுக்குள் தஞ்சம் வருவரை தவிர முஸ்லிம்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆகவே அவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் அவசியமே எழவில்லை என அரசு பதில் சொன்னது. என்றாலும் எதிர்க்கட்சிகள் திருப்தி அடையவில்லை. குறிப்பாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா இந்த சட்டத்தை கொடுமையாக எதிர்க்கிறார். வங்கதேசத்தில் இருந்து ஏராளமான முஸ்லிம்கள் மேற்கு வங்கத்தில் ஊடுருவி நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்றனர். வழக்கமாக அவர்கள் திரிணாமுல் காங்கிரசுக்கே ஓட்டளிக்கின்றனர். எனவே மம்தா இதை இழப்பாக பார்க்கிறார். ஆனால் குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் கூறினார். சட்டம் அமலுக்கு வரப்போகும் தகவலை மத்திய இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் நேற்று தெரிவித்தார். CAA எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் இன்னும் 7 நாட்களுக்குள் அமலுக்கு வந்துவிடும் என அவர் கூறியுள்ளார். லோக்சபா தேர்தல் அறிவிப்பு எந்த நேரத்திலும் வரலாம் என்ற சூழலில் இந்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமர் கோவில் விழாவில் பங்கேற்ற இமாம் பிரிவு தலைவருக்கு கொலை மிரட்டல். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஸ்ரீ பாலராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை புண்ணிய நிகழ்வு கடந்த 22ஆம் தேதி நடந்தது. நாடு முழுவதிலும் இருந்து அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், தொழிலதிபர்கள், ஆன்மீக குருக்கள், மடாதிபதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
அனைத்திந்திய இமாம் அமைப்பின் தலைவர் டாக்டர் இமாம் உமர் அகமது இலியாசியும் பங்கேற்றார். ராமர் கோவில் விழாவில் பங்கேற்ற நாள் முதல் தனக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும் சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாகவும் இமாம் உமர் அகமது இலியாசி தெரிவித்துள்ளார். எனக்கு அதிகம் கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது. ராமர் கோவில் பிரதிஷ்டை என்பது தேசத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு. பங்கேற்பது குறித்து நான் 2 நாட்களாக யோசித்து முடிவெடுத்தேன். அன்பின் அடையாளமாக சென்றேன். நான் எந்த ஒரு குற்ற செயலும் செய்யவில்லை. இது இந்த தேசத்திற்கானது, மனிதநேயத்திற்கானது. இதற்காக நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. இந்த தேசத்தை மதிப்பவர்கள், என் மீது அன்பு செலுத்துபவர்கள் எனக்கு ஆதரவளிப்பார்கள். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னை வெறுப்பவர்கள் பாகிஸ்தானுக்கு தான் செல்ல வேண்டும். நாம் அனைவரும் இந்தியாவில் வசிக்கிறோம். அனைவரும் இந்தியர்களே. இந்தியாவை வலிமைப்படுத்த ஒன்றுபட்டிருக்க வேண்டும். தேசமே அனைத்திற்கும் மேலானது என இமாம் உமர் அகமது இலியாசி தெரிவித்தார். இந்திய கடற்படை அதிரடி, பாகிஸ்தானியர்கள் 19 பேர் மீட்பு. இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக வளைகுடா மற்றும் கிழக்கு சோமாலியா பகுதிகளில் கடற்கொள்ளையர்கள் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. சோமாலியா கிழக்கு கடற்கரை பகுதியில் 17 மீனவர்களுடன் சென்ற ஈரான் மீன்பிடி கப்பலை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தினர். இந்திய கடற்படையினர் INS சுமித்ரா போர்க்கப்பலில் சென்று மீன்பிடி கப்பலையும் மீனவர்களையும் மீட்டனர். இன்று சோமாலிய கடற்பகுதி அருகே பாகிஸ்தானைச் சேர்ந்த அல் நயிமி என்ற மீன்பிடி கப்பல் சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பலை வழிமறித்து கடத்த கடற்கொள்ளையர்கள் முயன்றனர். இது பற்றிய தகவல் இந்திய கடற்படையினருக்கு கிடைத்தது. INS சுமித்ரா போர்க்கப்பலில் விரைந்து சென்று கடற்கொள்ளையர்கள் 11 பேரை துப்பாக்கி முனையில் பிடித்தனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த மாலுமி மீனவர்கள் மற்றும் ஊழியர்கள் 19 பேரை இந்திய படையினர் மீட்டனர். அங்கீகாரம் புதுப்பிக்காத பள்ளிக்கு மானியத்தை நிறுத்துங்க. அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் ஊதியம், பராமரிப்பு செலவு உள்ளிட்ட பல்வேறு நிதியுதவிகளை அரசு வழங்குகிறது. இதன்படி நடப்பாண்டு வழங்க வேண்டிய மானிய நிதியுதவியை பட்டுவாடா செய்யும் முன் பள்ளிகளில் முழுமையாக ஆய்வு நடத்த வேண்டும் என கல்வி அதிகாரிகளுக்கு தொடக்க கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மறு நியமனம் வழங்கப்பட்டிருந்தால் அதற்கு அரசின் அனுமதி உள்ளதா என ஆய்வு செய்ய வேண்டும். மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் வருகை பதிவேட்டை ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடத்தப்படும் சுயநிதி பிரிவு உதவி பெறும் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை சோதிக்க வேண்டும். பள்ளிகளின் அங்கீகாரம், தற்காலிக அங்கீகாரம் ஆகியவற்றை சோதித்து தொடர் அங்கீகாரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அங்கீகாரம் நீட்டிக்கப்படாத பள்ளிகளுக்கு கற்பித்தல் மானியத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தியாகராஜரின் 177வது ஆராதனை, பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி இசையஞ்சலி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் ஸ்ரீ சத்குரு தியாகராஜ சுவாமிகளின் 177வது ஆண்டு ஆராதனை விழா கடந்த 26ஆம் தேதி துவங்கியது. ஏராளமான இசை கலைஞர்கள் நாள்தோறும் காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை பாடியும் இசைத்தும் ஸ்ரீ சத்குரு தியாகராஜ சுவாமிகளுக்கு இசையஞ்சலி செலுத்தினர். ஆராதனை விழாவின் நிறைவு நாளான இன்று பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்ச்சி நடந்தது. பிரபல இசை கலைஞர்கள் சுதா ரகுநாதன், மகதி, கடலூர் ஜனனி, OS அருண், அரித்துவாரமங்கலம் AK பழனிவேல், ஸ்ரீமுஷ்ணம் V ராஜாராவ், திருவனந்தபுரம் பின்னி கிருஷ்ணகுமார், சீர்காழி சிவ சிதம்பரம் உட்பட 1000க்கும் அதிகமான இசை கலைஞர்கள், ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஒருமித்த குரலில் பாடியும் இசை கருவிகளை இசைத்தும் தியாகராஜருக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்போது ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுக்கு பல்வேறு வகையான மங்கல பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. திருச்செந்தூர் கோயிலில் வருஷாபிஷேகம் கோலாகலம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தை உத்திரத்தை முன்னிட்டு வருஷாபிஷேகம் நடந்தது. அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 8 மணிக்கு கும்ப கலசங்களுக்கு சிறப்பு பூஜை நடந்தது. பின்னர் சண்முகர், வள்ளி தெய்வானை, பெருமாள் சன்னதி கோபுர கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.